வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழகத்துல தமிழக வெற்றிக் கழகம் அவர்களினுடைய பிரச்சாரம் சமீபத்துல கரூர்ல நடந்தது. விஜயினுடைய அந்த பிரச்சார கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி விஜயினுடைய ரசிகர்கள், கட்சிக்காரர்கள் உட்பட 41 பேர் பலியாகி இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் தமிழகம் தாண்டி தேசம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த விஷயம் சார்ந்து ஒவ்வொரு கட்சிகளும் மற்றவர்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக காரங்க விஜய் விமர்சனம் பண்ணாங்க. விஜய் இதுல சதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாஜக, அதிமுக விஜயை பெருமளவுல விமர்சனம் பண்ணாம திமுகவினுடைய அவர்கள் பாதுகாப்பு கொடுத்ததுல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஒரு நபர் ஆணையம் அமைத்து விசாரணை நடந்துட்டு இருக்குது அரசனுடைய சார்பில். பாஜக அவர்களினுடைய சார்பில் உண்மை கண்டறியக்கூடிய குழு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் களத்துல வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. எல்லா கட்சிக்காரர்களுமே வந்துட்டாங்க. இது கேஸா கோர்ட்ல கூட நேற்றைக்கு உயர்நீதிமன்றத்துல வழக்கு அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஒரு விஷயத்துல தாவேகாவினரை நீதிபதிகளும் கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. இந்த நேரத்துல இந்த ஒரு விஷயம் பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சி ஓட்டர் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. மக்கள் அதற்கு என்ன மாதிரி பதில் கொடுத்திருக்கிறாங்க, மக்களுடைய மனதுல இந்த விஷயம் என்ன மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்துல முதலாவது கேள்வி, நீங்க இந்த மாதிரியான ஒரு கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்தது. இதுல நீங்க யார வந்து பிளேம் பண்ணுவீங்க, குற்றம் சொல்லுவீங்க அப்படின்ற கேள்விக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 30.5% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. திமுக அப்படின்னு சொல்லிட்டு 41.3% மக்களும், போனாங்க இல்லையா மக்கள் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு 13% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமா திமுக அப்படின்னு சொல்லிட்டு 41.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா விஜய் இருக்கிறாரு 2வது இடத்துல. 30.5% மக்கள் அவரை குற்றம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, இந்த மாதிரியான கூட்ட நெரிசல் சம்பவம் இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? எந்த அளவுக்கு நீங்க வந்து ஏத்துக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு நாங்க முழுவதுமா ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு 42.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. முழுவதுமா நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 15% மக்களும், நம்பவும் இல்லை ஏத்துக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 11% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாதி சதவீத மக்கள் இந்த மாதிரி சதி நடந்திருக்கும் அப்படின்றத நாங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 42.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது, இந்த மாதிரியான ஒரு கூட்ட நெரிசல், இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, திமுகவினுடைய மோசமான காவல் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 44.5% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. டிவிகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மோசமான மேனேஜ்மெண்ட், அதை ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 26.7% மக்களும், விஜய் லேட்டா வந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 14.9% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமா வந்து போலீஸினுடைய லேப்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 44.5% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இதுல நீங்க யார் பதில் கொடுத்தது நல்லா இருக்குது, திருப்திகரமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு விஜய் அப்படின்னு சொல்லி 26.3% மக்களும், ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு 34.3% மக்களும், எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு 6.8% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் விஜயினுடைய புகழுக்கும் அரசியல் எதிர்காலத்துக்கும் வந்து ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற கேள்விக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 33% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 28.9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 28.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. 50%க்கும் மேற்பட்ட மக்கள், கிட்டத்தட்ட 60% மக்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், கடுமையா ஏற்படுத்தும், ஓரளவு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும் பொழுது விஜய் சென்னைக்கு போயிட்டார் இல்லையா? இந்த விஷயம் ஒரு ரொம்ப மோசமான ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 45.5% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு விஜயினுடைய கூட்டத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அதுல ஏற்பட்ட பலி. இந்த விஷயத்தை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சி ஓட்டர் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.